அப்ப ஏன் பிரபாரனை வைக்கல? நான் என்னைய பொறுத்தவரை விஜய்க்கு வந்த கூட்டத்துக்கு வந்த வாக்கு கூட விழாதுன்னு தான் நினைக்கல. அது பொம்பளை பொறுக்கிக்கும் இல்ல கஞ்சா வித்தவன் எப்படி பார்க்க? நான் விஜய் அது தற்கூறின்னு சொன்னா விஜய் மட்டும் நான் அப்படி ஏத்துக்க மாட்டேன். உங்க இதுல திருமாவளவனை தாண்டி வேற எவனுமே திமுக அவங்க புத்திசாலி இல்ல, அவங்க தற்கூறி இல்லையா? வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை அரசியல் உரிமை சேனலில் 2026 தேர்தலோட ஒரு சின்ன கலந்துரையாடல் நிகழ்த்துறோம். உடன் பயணிக்கிறவர் அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது ரில்வான். நான் கூடலூர் கவுண்டம்பாளையம் தொகுதி, மேட்டுப்பாளையம் தொகுதியை சேர்ந்தவன். என் பேர் அரசேந்திரன். தம்பி வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். 2026 தேர்தல் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளராக இருக்கீங்க. ஆமாம். அப்புறம் 2026 தேர்தல் 4 முனை போட்டி நடக்குது. புதுசா விஜய் களத்துக்கு வந்திருக்காரு. நீங்க மக்களுக்கு வந்துட்டாரா? நீங்க மக்கள்கிட்ட பரப்புரைக்கு போயிருக்கிறீங்க. களத்துல எப்படி இருக்கு, உங்களுக்கான வாக்கு சதவீதம் எப்படி இருக்கு, மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு இந்த களம்? நான் களத்துல ஒரு 20 நாளா பயணிச்சுட்டு இருக்கேன்னா, நீங்க சொல்ற மாதிரி 4 முனை போட்டி வாயில சொல்லிக்கிறோம். ஆனா அங்க நடக்கிறது ஒரே முனை போட்டி தான். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போய் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். வேற எந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி மக்களை சந்திக்கல. ஆனா டோக்கன் கொடுக்குறாங்க. திமுகவும் அதிமுகவும் டோக்கன். இந்த பக்கம் அண்டா, அந்த பக்கம் கிஃப்ட் பாக்ஸ், இந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்க டோக்கனு. அந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கோங்க. தேர்தல் தேதி அறிவிச்சு பின்னாடி இந்த பறக்கும் படையெல்லாம் நிறைய கெடிபிடியெல்லாம் பண்றாங்களே, பின்னாடி அது கொடுக்குறாங்களா? இல்ல பறக்கும் படை பிடிக்குது. எவன் அந்த 10,000 ரூபாய் கஷ்டத்துக்கு கொண்டு போய் அடகு வைக்க போறான் நகை, இல்லன்னா பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பான், அந்த நகையை தான் பிடிக்குதே தவிர இதெல்லாம் எங்கேயும் முடியல. சகஜமா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம போய் வீடியோ எடுத்து போலான்னு பார்த்தாலும் நம்மளுக்கு மிரட்டல் வருது. நீ குடும்பம் நம்மள மிரட்டுறது இல்ல, நம்ம அப்பா அம்மாவை எல்லாத்தையும் மிரட்டுறது. அதாவது அந்த மாதிரி ரோட்ல பிடிக்கிறவங்க ஊருக்குள்ள பிடிக்க மாட்டேன்றாங்க. அதேதான். ஊருக்குள்ள மக்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் நீங்க சொல்லி மக்கள் கிட்ட கடத்துறீங்களா? செய்தி கடத்துறோம், கடத்திட்டே இருக்கிறோம். அதே மாதிரி பணத்தையும் வாங்கிக்கோங்க, ஆனா சரியானதை தேர்வு பண்ணிக்கிறோம். நம்ம கடத்துறோம். நம்ம பண்ண போறத தெளிவான என்ன அரசியல் பண்ண போறோம், நம்ம என்ன இலவசங்கள் கொடுக்க போறோம் அப்படிங்கறத மக்கள்கிட்ட தெளிவா சொல்றோம். மக்களும் நல்ல பேசுறாங்க. ஆனா கடைசியில நடக்கிற அந்த பணம் அவங்க கண்ணை மறைக்குதா என்னன்னு தெரியல. இதே தாவேக்கா பொறுத்தவரையும் களத்துக்கும் வரல. இங்க நம்ம ஏரியால கவுண்டம்பாளையம் பகுதி இருக்கு, கூடலூர் கவுண்டம்பாளையம் பகுதியில தாவேக்காவோட அலுவலகம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் மூடி இருக்கும். அதான் அவங்க கள நிலவரம். இங்க இருக்கிற கள நிலவரம் என்னன்னா, நீ எப்போ பார்த்தாலும் விஜயோட போட்டோ ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுவும் இல்ல, தேர்தல் ஆரம்பிச்சதுனால மூடிட்டாங்க. அதனால நம்ம தாவேக்கா ஒரு இது சொல்ல தேவையில்லை. சரி, இப்போ ஆரம்ப காலத்துல இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்துட்டே இருக்கு. ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் அடைஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி இதனுடைய வளர்ச்சி தடைபடக்கூடிய விதமா கமலஹாசன் சொல்லிட்டு ஒரு நடிகர் வந்தாரு. ஆனா இருந்தாலும் ஊடகங்கள் கூட அவர்த்த முன்னிலைப்படுத்தினாங்க. அதையும் தாண்டி ஒரு நல்ல வாக்கு சதவீதம் வாங்கினாரு. இப்ப புதுசா விஜய் வந்திருக்கிறாரு. இவருடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு வரும், இவரை தாண்டி உங்களால வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவரோட வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா? அவருடைய அரசியல் பங்களிப்பு எப்படி இருக்கும் இந்த தேர்தல்? நான் என்னைய பொறுத்தவரை விஜய்க்கு வந்த கூட்டத்துக்கு வந்த வாக்கு கூட விழாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கடைசி இப்ப லாஸ்டா வேட்பாளர் அறிமுக கூட்டம் இருந்துச்சு. சரி, அப்ப கூட ஒரு மாற்று சக்தியா வந்தவர் புதுசா வந்தவங்களுக்கு களத்துல இருக்கிறவங்களுக்கு வாக்கு கொடுத்துருப்பான்னு பார்த்தா, பொம்பளை பொறுக்கிக்கும் இல்ல கஞ்சா வித்தவன் இல்ல அதிமுக இந்த தேர்தல்ல நிக்க போறவங்க வேட்பாளர் பேராவூரணி வேட்பாளரை நிக்க போறவர் 10 நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆகி அப்பதான் அவர் ஜாமீன்ல வெளில வந்திருக்காரு. விடுதலை கூட இல்ல, ஜாமீன்ல வெளில வந்தவனுக்கு இங்க பதவி கொடுத்திருக்காரு. விஜய் ஏன் அவரு 2 தொகுதியில் போட்டிடுறான்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு தொகுதி வேற ஒன்றும் இல்ல, பயம் தோல்வி. ஒருவேளை அங்க தோத்துட்டு தன்னோட செல்வாக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக 2 தொகுதியில் போட்டிடுறாரு. அது ரொம்ப தவறுனா. நம்ம லாஸ்டா நம்ம ஒரு விஜயகாந்த் படத்துல கூட விஜயகாந்த் ஐயா பேசுவாரு, 2 தொகுதியில நிக்கிறது ஜனநாயகத்துக்கே எதிரு. நீங்க சப்போஸ் எந்த 2 தொகுதியில நின்று ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒரு தொகுதியை விட்டு கொடுக்கணும். அந்த பண இழப்பு நம்ம எங்க இருந்து? சீமான் அவர் கூட சமீபத்தில் சொன்னாரு, ஏன்னா 2 தொகுதியில் நின்னா ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணணும், 2ல ஜெயிச்சுட்டா அப்புறம் அதுக்கு ஒரு இடைத்தேர்தல் வரும். அப்ப அதுக்குண்டான செலவு பணத்தை இவங்க கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் பேசியிருந்தாரு. அது ஒரு நல்ல இதுதான்.
இது ஒரு அது சட்டமன்றத்துல முடிவெடுக்க வேண்டிய விஷயம், ஒரு சட்டத்தை ஏற்றி இல்ல பண்றாங்க. நான் அது இப்ப இருக்கிற தலைவர்கள் முன்மாதிரியா இருக்கும். ஆமா, இப்ப கண்டிப்பா, திருமாவளவன் கண்டிப்பா. ஐயா இருக்காரு, ஆமா ஏற்கனவே ஒரு எம்பி ஆமா எம்பியா இருக்காரு, எம்எல்ஏ இப்ப எம்எல்ஏ ஏன் தேவையா உங்க இதுல திருமாவளவனை தாண்டி வேற எவனுமே அங்க வந்து எம்எல்ஏ இதுக்கு தகுதி இல்லையா? ஜெயிச்சானா அது ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா அதுக்கு பண்ணணும். உண்டான செலவு இடைத்தேர்தல் சப்போஸ் இடைத்தேர்தல் வைக்கிற இல்ல, மாதிரி அதுக்கு சீமான் அவர்கள் ஒரு தீர்வு சொல்லியிருக்கிறாரு. 2ஆம் இடத்துல இருக்கிறவங்க அந்த முதல் இடத்துக்கு நீங்க அந்த பதவியை கொடுத்து அவர் ராஜினாமா பண்ணிட்டாவோ இறந்துட்டாவோ அது ஒரு நல்ல முன்னெடுப்பு தானே. அது முன்னெடுப்பு. ஆனா மக்கள் ஒரு தொகுதியில வாக்களிச்சு 2ஆம் இடத்துக்கு வந்தவங்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே, மீதி இருக்கிற 1 வருஷம் 2 வருஷம். கண்டிப்பா அது எப்படி பாக்குறீங்க? அது நல்ல விஷயம் இல்ல, அது நல்ல விஷயம் தானா. இப்ப உங்களுக்கு அந்த மக்கள் பணம் வீண் விரை ஆகுறது தடுக்கலாம். மக்கள் பணமும் சரி, கட்சியோட மக்கள் செலவுகள், கட்சி தனிப்பட்ட முறையில செலவு பண்ற செலவுகள், இடையூறுகள், இது எல்லாமே தவிர்க்கிறதுல ஒரு முன்னெடுப்பு தான் இது. அருமையான இந்த இலவச தம்பி வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். 2026 தேர்தல் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளராக இருக்கீங்க. அப்புறம் 2026 இந்த தேர்தல் 4 முனை போட்டி நடக்குது. புதுசா விஜய் களத்துக்கு வந்திருக்காரு. நீங்க மக்களுக்கு வந்துட்டாரா? நீங்க மக்கள்கிட்ட பரப்புரைக்கு போயிருக்கிறீங்க. களத்துல எப்படி இருக்கு? உங்களுக்கான வாக்கு சதவீதம் எப்படி இருக்கு? மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு இந்த களம்? நான் களத்துல ஒரு 20 நாளா பயணிச்சுட்டு இருக்கேன்னா, நீங்க சொல்ற மாதிரி 4 முனை போட்டினா வாயில சொல்லிக்கிறோம். ஆனா அங்க நடக்கிறது ஒரே முனை போட்டி தான். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போய் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். வேற எந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி மக்களை சந்திக்கல. ஆனா டோக்கன் கொடுக்குறாங்க. திமுகவும் அதிமுகவும் டோக்கன். இந்த பக்கம் அண்டா, அந்த பக்கம் கிஃப்ட் பாக்ஸ், இந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்க டோக்கனு. அந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கோங்க. தேர்தல் தேதி அறிவிச்சு பின்னாடி இந்த பறக்கும் படையெல்லாம் நிறைய கெடிபிடியெல்லாம் பண்றாங்களே, பின்னாடி அது கொடுக்குறாங்களா? இல்ல பறக்கும் படை பிடிக்குது. எவன் அந்த 10,000 ரூபாய் கஷ்டத்துக்கு கொண்டு போய் அடகு வைக்க போறான் நகை, இல்லன்னா பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பான், அந்த நகையை தான் பிடிக்குதே தவிர இதெல்லாம் எங்கேயும் முடியல. சகஜமா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம போய் வீடியோ எடுத்து போலான்னு பார்த்தாலும் நம்மளுக்கு மிரட்டல் வருது. நீ குடும்பம் நம்மள மிரட்டுறது இல்ல, நம்ம அப்பா அம்மாவை எல்லாத்தையும் மிரட்டுறது. அதாவது அந்த மாதிரி ரோட்ல பிடிக்கிறவங்க ஊருக்குள்ள பிடிக்க மாட்டேன்றாங்க. அதேதான். ஊருக்குள்ள மக்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கு? இதெல்லாம் நீங்க சொல்லி மக்கள் கிட்ட கடத்துறீங்களா? செய்தி கடத்திட்டே இருக்கிறோம். அதே மாதிரி பணத்தையும் வாங்கிக்கோங்க, ஆனா சரியானதை தேர்வு பண்ணிக்கிறோம். நம்ம கடத்துறோம். நம்ம பண்ண போறதை தெளிவான என்ன அரசியல் பண்ண போறோம், நம்ம என்ன இலவசங்கள் கொடுக்க போறோம் அப்படிங்கறத மக்கள்கிட்ட தெளிவா சொல்றோம். மக்களும் நல்ல பேசுறாங்க. ஆனா கடைசியில நடக்கிற அந்த பணம் அவங்க கண்ணை மறைக்குதா என்னன்னு தெரியல. இதே தாவேக்கா பொறுத்தவரையும் களத்துக்கும் வரல. இங்க நம்ம ஏரியால கவுண்டம்பாளையம் பகுதி இருக்கு, கூடலூர் கவுண்டம்பாளையம் பகுதியில தாவேக்காவோட அலுவலகம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் மூடி இருக்கும். அதான் அவங்க கள நிலவரம். இங்க இருக்கிற கள நிலவரம் என்னன்னா, நீ எப்ப பார்த்தாலும் விஜயோட போட்டோ ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுவும் இல்ல, தேர்தல் ஆரம்பிச்சதுனால மூடிட்டாங்க. அதனால நம்ம தாவேக்கா ஒரு இது சொல்ல தேவையில்லை. சரி, இப்ப ஆரம்ப காலத்துல இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்துட்டே இருக்கு. ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் அடைஞ்சிருச்சு. இப்ப இதுக்கு முன்னாடி இதனுடைய வளர்ச்சி தடைபடக்கூடிய விதமா கமலஹாசன் சொல்லிட்டு ஒரு நடிகர் வந்தாரு. ஆனா இருந்தாலும் ஊடகங்கள் கூட அவர்த்த முன்னிலைப்படுத்தினாங்க. அதையும் தாண்டி ஒரு நல்ல வாக்கு சதவீதம் வாங்கினாரு. இப்ப புதுசா விஜய் வந்திருக்கிறாரு. இவருடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு வரும்? இவரை தாண்டி உங்களால வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவரோட வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா? அவருடைய அரசியல் பங்களிப்பு எப்படி இருக்கும் இந்த தேர்தல்? நான் என்னைய பொறுத்தவரை விஜய்க்கு வந்த கூட்டத்துக்கு வந்த வாக்கு கூட விழாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கடைசி இப்ப லாஸ்டா வேட்பாளர் அறிமுக கூட்டம் இருந்துச்சு. சரி, அப்ப கூட ஒரு மாற்று சக்தியா வந்தவர் புதுசா வந்தவங்களுக்கு களத்துல இருக்கிறவங்களுக்கு வாக்கு கொடுத்துருப்பான்னு பார்த்தா, பொம்பளை பொறுக்கிக்கும் இல்ல கஞ்சா வித்தவன் இல்ல அதிமுக இந்த தேர்தல்ல நிக்க போறவங்க வேட்பாளர் பேராவூரணி வேட்பாளரை நிக்க போறவர் 10 நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆகி அப்பதான் அவர் ஜாமீன்ல வெளில வந்திருக்காரு. விடுதலை கூட இல்ல, ஜாமீன்ல வெளில வந்தவனுக்கு இங்க பதவி கொடுத்திருக்காரு. விஜய் ஏன் அவரு 2 தொகுதியில் போட்டிடுறான்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு தொகுதி வேற ஒன்றும் இல்ல, பயம் தோல்வி. ஒருவேளை அங்க தோத்துட்டு தன்னோட செல்வாக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக 2 தொகுதியில் போட்டிடுறாரு. அது ரொம்ப தவறுனா. நம்ம லாஸ்டா நம்ம ஒரு விஜயகாந்த் படத்துல கூட விஜயகாந்த் ஐயா பேசுவாரு, 2 தொகுதியில நிக்கிறது ஜனநாயகத்துக்கே எதிரு. நீங்க சப்போஸ் 2 தொகுதியில நின்று ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒரு தொகுதியை விட்டு கொடுக்கணும். அந்த பண இழப்பு நம்ம எங்க சீமான் அவர் கூட சமீபத்தில் சொன்னாரு. ஏன்னா 2 தொகுதியில் நின்னா ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணணும், 2ல ஜெயிச்சுட்டா அப்புறம் அதுக்கு ஒரு இடைத்தேர்தல் வரும். அப்ப அதுக்குண்டான செலவு பணத்தையும் இவங்க கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் பேசியிருந்தாரு. அது ஒரு நல்ல இதுதான். இது ஒரு அது சட்டமன்றத்துல முடிவெடுக்க வேண்டிய விஷயம், ஒரு சட்டத்தை ஏற்றி பண்றாங்க. அது இப்ப இருக்கிற தலைவர்கள் முன்மாதிரியா இருக்கும். திருமாவளவன் ஐயா இருக்காரு, ஏற்கனவே ஒரு எம்பி எம்பியா இருக்காரு, இப்ப எம்எல்ஏ ஏன் தேவையா உங்க இதுல திருமாவளவனை தாண்டி வேற எவனுமே அங்க எம்எல்ஏ இதுக்கு தகுதி இல்லையா? ஜெயிச்சானா அது ராஜினாமா பண்ணணும். அதுக்கு செலவு இடைத்தேர்தல் சப்போஸ் இடைத்தேர்தல் வைக்கிற மாதிரி அதுக்கு சீமான் அவர்கள் ஒரு தீர்வு சொல்லியிருக்கிறாரு. 2ஆம் இடத்துல இருக்கிறவங்க
அந்த முதலிடத்துக்கு நீங்க அந்த பதவி கொடுத்து அவர் ராஜினாமா பண்ணிட்டாவோ இறந்துட்டாவோ அது ஒரு நல்ல முன்னெடுப்பு தானே. ஆ? அது முன்னெடுப்பு. ஆனா மக்கள் ஒரு தொகுதியில வாக்களிச்சு 2ஆம் இடத்துக்கு வந்தவங்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே மீதி இருக்கிற 1 வருஷம் 2 வருஷம். கண்டிப்பா அது எப்படி பாக்குறீங்க? அது நல்ல விஷயம் இல்ல, அது நல்ல விஷயம் தானா. இப்ப உங்களுக்கு அந்த மக்கள் பணம் வீண் விரை ஆகுறது தடுக்கலாம். மக்கள் பணமும் சரி, கட்சியோட மக்கள் செலவுகள், கட்சி தனிப்பட்ட முறையில செலவு பண்ற செலவுகள், இடையூறுகள், இது எல்லாமே தவிர்க்கிறதுல ஒரு முன்னெடுப்பு தான். இது அருமையான. இந்த இலவச அறிவிப்புகள் எல்லாம் இருக்கேன். இலவச அறிவிப்புகள் 1000 கொடுக்குறேன் 2000. இல்ல அதான் நம்ம உலக வங்கிட்ட கடன் வாங்க இல்ல மக்கள் வந்து இதெல்லாம் மறுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த இலவசங்கள் எல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும்னா மக்கள் தான் இனி புரிஞ்சுக்கணும். நீங்க கடைசியா புரிஞ்சுக்கிற கண்டிஷன் இருக்காங்களா? மக்கள் வந்து இதுவரை வைக்கல. ஒரு 36 லட்சம் பேர்த்த அண்ணா வந்து திருத்தி இருக்கிறாருன்னு அது உண்மை. ஒரு 30 மேலும் திருந்திருக்கு. இந்த தேர்தல் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இருக்கும். இந்த டைம் அண்ணோட வாக்கு சதவீதம் என்ன அளவுக்கு உயரப்போதோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து தெளிவுபட்டிருக்காங்க. மக்கள் இந்த விஷயத்துல தெளிவடைஞ்சிருக்காங்க. யாரு வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து நான் ஒரு 5000 கொடுக்குறேன் 2000 கொடுக்குறேன் புதுமை பெண் இடத்துல பணம் கொடுக்குறேன் அப்படி சொன்னாலும் மக்கள் எதுக்கு சரியானதுக்கு வாக்களிக்க போறாங்கிறது இந்த தேர்தல் எல்லாத்தையும். அப்ப காரைக்குடி தொகுதியில வந்து உங்க தலைவர் போட்டிடுறாரு சீமான் அவர்கள். அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? இல்ல, நான் என்னைய பொறுத்தவரை காரைக்குடி கம்பல்சரி 100% அண்ணன் வெற்றி பெறுவாரு. நானும் எனக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள்லாம் காரைக்குடியில இருக்காங்க. நம்ம அதுல விசாரிச்சதுல இருக்கு. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை இதுதான். காரைக்குடியில வந்து நீங்க வந்து திமுக, அதிமுக, தாவேகா எதுவுமே பார்க்க தேவையில்ல. நிக்கிறது சீமான். அவர் ஒரு 35 லட்சம் வாக்கு பெற்ற ஒரு கட்சியோட மிகப்பெரிய தலைவர். அந்த கண்ணோட்டத்துல எல்லாரும் பாக்குறாங்களே தவிர அந்த இடத்துல யாருமே நாம் தமிழர் கட்சியை தாண்டி யோசிக்கல. நிக்கிறது சீமான். அந்த சீமானுக்கு தான் வாக்கு அப்படின்றது தெளிவா இருக்காங்க. தம்பி, ஒவ்வொரு தேர்தலையும் நாங்க தான் சிறுபான்மையினரோட பாதுகாவலர்கள்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த வாக்கு வங்கியை அறுவடை செய்யக்கூடிய வேலைகளை சில அரசியல் கட்சிகள் செய்யுது. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜயோட கட்சியும் அந்த வேலையில் ஈடுபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக சிறுபான்மையோட பாதுகாவலர் எங்களுக்கு பாதுகாக்கிறது அல்லாஹ் ஒரு ஆள் தான். எங்களை எவனும் பாதுகாக்க தேவையில்லை. நான் ஏற்கனவே திமுக சிறுபான்மை பாதுகாவலர்னு சொன்னதுனால தான் எங்கள் அண்ணன் செருப்பால் அடிப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு வந்த நீ விஜய் அதையே பண்ற. அவன் தான் எங்களை கீழ்த்தனமா பேசுறான், சிறுபான்மையா பேசுறான், அவங்க அடங்கி இருங்கன்னு பேசுறான் அப்படின்னு பார்த்தா நீயும் வந்தவன் நாங்க சிறுபான்மையோட பாதுகாப்புங்கிற. சரி, நாங்க சிறுபான்மை மதத்தால நம்ம ஊர்ல மட்டும்தான் சிறுபான்மை சொல்றேன். சரி, இவர் யாரு? ஜோசப் விஜய் என்ன பெரும்பான்மையா தமிழ்நாட்டோட பெரும்பான்மை மக்களா? எப்படி நாங்க வந்து மதச்சார்பற்ற கூட்டணின்னு வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தை மென்ஷன் பண்ணிட்டு அவங்களோட வாக்கு எப்படி குறுகிய வட்டத்தோட வச்சிருக்காங்க? இல்ல, இங்க மதச்சார்பற்ற கூட்டணிங்கிறதே கிடையாது. விஜய் 2 தொகுதியில நிக்கிறதுக்கு காரணம் என்ன? மதம் தான். அந்த சென்னையில பெரம்பலூர் நிக்கிறதுக்கு காரணமும் கிறிஸ்டின் அதிக வாக்கு அங்க இருக்கனால அங்க நிக்கிறான். திருச்சி கிழக்குல நிக்கிறதுக்கு ஜோசப் விஜய்னு தன்னோட பேரை பதிய வச்சதை வச்சு சொல்றீங்களா? அப்படி ஆமா, அவனே சொல்றானே, அங்க இருந்து கத்துறானே ஜோசப். எதனால இதுனா வரைக்கும் அவர் விஜயாவே அடையாளப்பட்டவர் இந்த தேர்தலில் மட்டும் அப்படி அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சு? வாக்கு வேணும்ல. வாக்கு இன்னைக்கு வந்து அவர் இந்த மதத்தை தூக்கி பிடிக்கிறது இந்த 2 தொகுதியில உள்ள அந்த கிறிஸ்டினோட வாக்குகளுக்காண்டி தான் அதை குறி வைக்கிறது. அதனாலதான் அந்த வார்த்தையை அதிகமா சொல்றதே. விஜய் வந்து கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. இதுவரையும் நம்மளுக்கு அறிமுகமான விஜய் எல்லாமே உங்கள் விஜய் பாட்டு போட விஜய் தான் அறிமுகப்படுத்திருக்காரு. எந்த இடத்துலயுமே ஜோசப் விஜய்னு அறிமுகப்படுத்தவே இல்லை. அவர் சொல்லும் போது எல்லார் வீட்லயும் விஜய் இருக்காரு. தேர்தலுக்கு முழு பேரையும் அவரோட பயோடேட்டாவையும் சொல்றதுக்காக அந்த பேரை பயன்படுத்துறாங்களோ? இல்ல இங்க அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அப்புறம் தான் தெரியுது இது வாக்குக்காண்டி பண்ணதுதான். அந்த ஜோசப் விஜய்ங்கிற பேர் அவர் கொண்டு வந்தது காரணமே வாக்குக்காண்டி தான். இப்ப சமீபத்துல இஸ்லாமியர்களோட அந்த நோன்பு திறக்க நிகழ்வுல எல்லாம் கலந்துகிட்டு அவர் இதெல்லாம் வச்சு சொல்றீங்களா? கூத்தெல்லாம் நீங்க பாக்கணும். ஆனா இதுனா வரைக்கும் அவர் போய் அந்த மாதிரி பண்ணனதே இல்லையா? தேர்தலுக்கு வரும்போது மட்டும் ஏன் அப்படி உங்களுக்கு நடிப்பு? அவ்வளவுதான். தேர்தல் என்னைக்கு மாற்றுன்னு வந்தாரு, ஆனா மாற்றுன்னு வரவே இல்லை. என்னைக்கு மாற்றுன்னு வந்த பிறகு இவரு இன்னொரு திராவிட கட்சி மாதிரி தான் நினைக்கிறேன். அவரே சொல்லிட்டாரு அவர் திராவிட கட்சின்னு அதுலயே தெரிஞ்சு வந்து தமிழ் தேசியம் திராவிட 2 கண்ணுன்னு சொல்லிக்கிறேன். நீங்க ஒரு நிமிஷம் அவரை ஒரு மைக்க பிடிச்சி தமிழ் தேசியம் என்னன்னு கேட்டு பாருங்க. அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் தமிழ் தேசியம் என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் திராவிடனாலும் தெரியாதான் அவருக்கு, தமிழ் தேசியனாலும் என்னன்னு தெரியும். அவருக்கு தெரிஞ்சது டான்ஸு, பாட்டு, இது மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சது. இந்த விஜய் என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொரு வீட்லையும் உங்கள் விஜய் நான் இருக்கேன், ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கேன்னு சொன்னாரே தவிர ஜோசப் விஜய் இருக்கேன், ஒவ்வொரு வீட்லயும் ஜோசப் விஜய் இருக்கேன்னு சொல்லலை. அவர் ஜோசப் விஜய் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையே ஏற்படலை. இப்போதான் அந்த தேவை அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஜோசப் விஜய்னு அறிமுகப்படுத்தணும் தேர்தலுக்காக. இப்போ இந்த ஜோசப்புங்கிற தேவை ஏன் ஏற்பட்டுச்சுன்னா, நீங்க நிக்க போற தொகுதி 2 தொகுதி தான் காரணம். இந்த பெரம்பூர் தொகுதியும் திருச்சி கிழக்கும் தான் காரணம். அப்ப இந்த 2 தொகுதியில் அவர் நிக்கலைன்னா அந்த ஜோசப்புங்கிற ஒரு அடையாளமே அவருக்கு தேவையில்லாம அவசியம் இல்லாம போயிருக்கும்.
இப்ப நீங்க நான் விஜயோட கண்ணோட்டத்துல விஜய் எப்படி பாக்குறேன், இப்ப நீங்க எப்படி விஜயை பாக்குறீங்க? நம்ம அரசியல் நீங்களும் களத்துல போறீங்க, எல்லாத்தையும் சந்திக்கிறீங்க, உங்க பார்வையில விஜய் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் விஜய் வந்துட்டு அது தற்கூறின்னு சொன்னா விஜய் மட்டும் நான் அப்படி ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அப்படி பார்த்தா திமுகவுக்கு வாக்கு செலுத்துறவங்க எல்லாமே திமுகவில் வந்துட்டு அவங்க புத்திசாலிகளா, அவங்க தற்கூறி இல்லையா? திமுக அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துறவங்களும் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. ரெண்டாவது 41 பேர் அங்க அன்னைக்கு அவங்க இறந்தது விஜய். அதுக்கு அந்த விஜய் உருவாக்குனதுக்கு அந்த உருவானது காரணமே திராவிடத்தோடைய சித்தாந்தம் தான் அவரையே உருவாக்குனதை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு முற்போக்கு பேசி மக்களால் இன்னைக்கு பெரியார்னு சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற ஈவே ராமசாமி ஐயா அவர்கள் இதை எதிர்த்து, அதாவது இந்த சினிமா மோகத்தை எதிர்த்து அவர் ஏதாவது தன்னோட பத்திரிகையில் எழுதியிருக்கிறாரா, ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரா? அவர் அன்னைக்கு இதுக்கு எதிர்த்து இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு முட்டாள்களை உருவாக்கிரு, இது பொழுதுபோக்கா தான் வச்சிருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா இது அன்னைக்கே நிறுத்திருக்க முடியும். அதுக்கு அடுத்து அண்ணா அவர்கள் அவரு எம்ஜிஆருங்கிற ஒரு திரைப்பிம்பம் அவருக்கு தேவைப்பட்டுச்சு தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு. அப்ப அவரு இது அப்படியே பயணிக்கிறாரு. அடுத்து எம்ஜிஆர், அவருக்கு அடுத்து ஜெயலலிதா, இப்படி கமலஹாசன், அப்படியே வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து திராவிட சித்தாந்தத்தினுடைய தொடர்ச்சி தான் அங்க 41 பேர் இன்னைக்கு இறக்குறாங்க. விஜய்ங்கிற ஒரு பிம்பமே இன்னைக்கு உருவாகி இன்னைக்கு பல்வேறு விமர்சனங்கள், தற்கூறி உட்பட்ட விமர்சனங்கள் வர்றது காரணமே இந்த திராவிட சித்தாந்தம் தான். அதனுடைய தொடர்ச்சி தான் விஜய் திராவிட. அதனாலதான் அவரு இந்த இத்தனை 5 பேர் இருக்காங்களா கொள்கை தலைவர்கள், இதுல முதன்மையான தலைவரா அவர் ஏன் ஈவேராவர் வச்சிருக்கிறாருன்னா அவர் முழுக்க இந்த திராவிட சித்தாந்தத்தை தான் எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்ப இது ஒட்டுமொத்தமான இவரை தற்கூறின்னு சொல்றதுக்கு காரணமே திராவிட சித்தாந்தம் தான். ஆமா, அதனுடைய தமிழ் தேசியமும் திராவிட 2 கண்கள்னா பிரபாகரன் ஐயா அங்க இருந்திருக்கணும்ல. தமிழ் தேசியோட முதல் தலைவரே பிரபாகரன் தான். கண்டிப்பா. அப்ப ஏன் பிரபாகரன் வைக்கல? அது கண்டிப்பா இல்ல, வேற தமிழ் தேசியம். ரெண்டாவது இது ஈவேர் அவர்கள் கூட ஆட்சி அதிகாரத்துல இல்ல, ஆனா ஆட்சி அதிகாரத்துல இருந்தவர் ஐயா காமராஜர் பெருந்தலைவர். அவர் ஆட்சி அதிகாரத்துல இருந்து பாக்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் சொச்சம் வச்சுட்டு எந்த விதமான கடன் இல்லாம இலவச கல்வி கொடுத்து இறந்து போனவர். அவரையெல்லாம் முதன்மை தலைவரா வச்சிருக்கணும். கண்டிப்பா அவர் அதிகாரத்திலிருந்து சாதிச்சு அவரை வச்சிருக்கணும். அப்புறம் அவர் வைக்கல, இது ஒரு இன மாற்றமா, இது ஒரு சாதி சார்ந்த ஒரு வாக்கு பெறறதுக்கான முயற்சியா தான் நான் பாக்குறது. இது பொதுப்படையான இது இல்ல, ஒரு சாதி சார்ந்த சமூகம் சார்ந்த ஒரு இதாத்தான் ஒரு வாக்கு கண்ணோட்டத்தை. நீங்க எப்படி சொன்னீங்க? நீங்க விஜய் ஜோசப் வாக்கு சார்ந்த அவனே ஒருத்தன் எனக்கு கட்சி முக்கியம் இல்ல, எனக்கு எது முக்கியம் இல்லை, என் சாதி தான் முக்கியங்கிற விஜய் இதுல ஒருத்தன் வேட்பாளர் இருக்கான். எனக்கு தேனி மாவட்டம்னு நினைக்கிறேன். அவன் சொல்றான் அந்த இதுல இப்ப எல்லாரும் புதிய தலைமையில பயந்துருக்காங்க, எனக்கு கட்சி முக்கியம் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, என் சாதி தான் முக்கியம் அப்படிங்கிற சொல்றவனை வச்சுட்டு இது ஈவரா வச்சிருக்கேன்னா ஒண்ணு ஈவரா உண்மையாரு, ஆமா, இல்லைன்னா நீ இருக்கிற மதத்துக்கு உண்மையாரு, இல்ல சாதிக்கு உண்மையாரு. எதுக்குமே இல்லை, சுய அறிவு எதுவுமே இல்லை. எவனோ எழுதித்தாரான், எவனோ கொடுக்குறான், உங்க வாடா வேட்பாளர் இவன் தாங்கன்னு எவனோ சொல்றான், உடனே அவன் பின்புலத்தை கூட அறியறது இல்ல, நேர்காணல் பண்றது இல்ல. 6 மணி தலைவர் போய் படுத்துருவாரு. தலைவர் படுத்த பிறகு இங்க எந்திரிச்சு வருவாரு, அண்ணா இதானே ரிப்போர்ட்டு அப்படிமா. யாருப்பா அப்படின்னு கேட்டோன்னா இவர் கஞ்சா வித்தவர்லாம் சொல்ல மாட்டாங்க, ஏற்படுத்தி போறான். இப்ப யாருக்கு கெட்ட பேரு? கஞ்சா வித்தவனையும் ஜாதி எல்லாம் அலசி ஆராயிற அளவுக்கு அவருக்கு நேரம் இல்லையா, இல்லை எப்படி இல்ல ஒரு தலைவரா? அவருக்கு அவர் பிடிச்ச வாழ்க்கையே வேற, தெரியாம இந்த இதுக்குள்ள வந்துட்டாரு. இல்ல அவருக்கு பிடிச்ச இப்ப தெரியும் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு. சரி, இது நான் வரைக்கும் உங்களோட கலந்துரையாடினதுக்கு மிக்க மகிழ்ச்சி. இனி ஒரு நிகழ்வு. நன்றி, சந்தோஷம்.